உங்க மேல கண்டிப்பா அவங்களுக்கு கோவமும் வருத்தமும் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் பக்குவமா பேசி உங்களோட ஸ்டாண்ட அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்ல ரஞ்சிதா, நான் திரும்ப அந்த விஷயத்த ஆரம்பிச்சுன்னு வையேன், அம்மாவோட கோபம் இன்னும் அதிகமா தான் ஆகும். இப்போதைக்கு எதுவும் பேசாம இருக்கிறதா நல்லது. ஆரம்பத்துல இருந்தே இதே தப்பதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அருண். அந்த தப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு உங்களுக்கு ஏன் இன்னும் புரியல? அத்தை ஏன் என்ன ஏத்துக்கல நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சீங்களா? இந்த விஷயத்துல ஏன் இன்னும் இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்கன்னு யோசிச்சீங்களா? அவங்க நம்ம மேல கோவப்படுறதுக்கு எல்லா விதமான நியாயமும் இருக்கு அருண். ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் என் கழுத்துல நீங்க தாலி கட்டினதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால இருந்தே நாம பேசி பழகிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பவும் ஆரம்பிச்சிட்டோம். அந்த விருப்பத்தால தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சே தவிர இந்த சூழ்நிலையாலலாம் இல்ல. இல்ல ரஞ்சிதா, நான் இத பத்தி முன்னாடி அம்மா கிட்ட பேசிட்டேன். நான் உன்னை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அத நம்ம முன்னாலேயே சொல்லிருக்கணும் அருண். பயந்து பயந்து நம்ம சொல்லாம விட்டதுதான் இன்னைக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்கு. நான் பயந்ததுக்கு என்ன காரணம்ன்றது உனக்கு தெரியும்ல. இப்போ அத பத்தி பேசி என்ன நடக்க போகுது? நான் உங்களை குத்தி காட்டுறதா நினைக்காதீங்க அருண். அத்தையோட மனநிலையை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அது அவங்களால நம்பவே முடியாது. நம்ம கல்யாணத்தை அவங்கள ஏத்துக்க வைக்கதான் நம்ம இந்த மாதிரி கதைலாம் சொல்றோம்னு நினைப்பாங்க. அது உண்மை இல்லைங்கிறத நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வைக்கணும் அருண். நான் நாளைக்கே உங்களோட சேரணும்னு எல்லாம் நான் அவசரப்படலைங்க. உங்களுக்காக 1 வருஷம் என்ன 10 வருஷம் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேங்க. ஆனா நடக்கிறப்போ நடக்கட்டும்னு நாம இத பத்தி பேசாமலே விட்டோம்னா அப்புறம் நம்ம யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது அருண். நீங்க கல்பனாவையும் கட்டிக்காம என் கூடவும் சேராம இருந்தா சுத்தி இருக்கிற யாருக்கு என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க? தனியா இருக்கிற நேரமா பார்த்து உங்களுக்கு என் மேல இருக்கிற காதல பத்தி மனசு விட்டு பேசுங்க. நாம எப்போ பாத்துக்கிட்டோம், எப்படி பேசி பழக ஆரம்பிச்சோன்னு நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்க அருண். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசாம நமக்குள்ள இருக்கிற காதல பத்தி திரும்ப திரும்ப பேசினாதான் அத்தையோட மனசு மாறும். நாம ஒண்ணு சேரணும்னா அதை தவிர இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. எனக்கு புரியுது ரஞ்சிதா, நான் கண்டிப்பா அம்மா கிட்ட பேசுறேன், சரியா? ரஞ்சிதா சொல்றது நியாயம் தானே. அம்மா மனசு மாறுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நானும் ஏதாவது செய்யணும்ல. என் விருப்பம் இதான்னு அம்மா கிட்ட சொல்லி பாக்குறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. பிடிக்காத கல்யாணத்தை பத்தி அவங்க பேசுறாங்க, எனக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி நான் பேசக்கூடாதா? என் சந்தோஷத்துக்கு எதிரா அம்மாவால எப்படி முடிவு எடுக்க முடியும்? என் முடிவுல நான் ஸ்ட்ராங்கா இருந்தா அம்மா மனசும் மாறதுக்கு சான்ஸ் இருக்கும்ல. இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். அருண், என்னாச்சு? தீவிரமான யோசனை போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட பத்தி நினைச்சிட்டு இருந்தேன்.